எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி இந்த ரெண்டு பேருடைய இணைவு இருந்தால் தான் திருமணம் நடக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து ஜூலை 27லேருந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் ஒரு 10ஆம் தேதி வரையும் தொழில் தொடங்கலாமான கட்டாயமாக தொழில். கடகராசியில குரு பகவான் இருக்கார். ஸோ அவர் அங்கிருந்து தான் நம்மளுடைய வக்ர சனியை பார்க்குறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து விநாயகர் வழிபாடு பண்ணணும். விநாயகரை வந்து தினமும் பார்த்து வழிபாடு செய்யும் போது இந்த 7ஆம் இடத்துல பொதுவா நம்ம பார்க்கிறது வந்து நட்பை தாண்டி திருமண வாழ்க்கையை நம்ம திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவிக்கு ஒத்து போகுதா அப்படிங்கிற விஷயங்கள் தான். இந்த சனி பகவானோட இந்த வக்கர பயிற்சி டைம்ல வந்துட்டு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தடங்கல் ஆகுமா, அந்த டைம்ல திருமணம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்குல்ல. அத எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி அதை வந்து மக்கள் வந்து புரிதல் வந்து வரும்? அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்சிருக்கும் போது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான கட்டாயமா வாய்ப்புகள் இருக்கு. குருவுடைய பார்வை இப்போ வந்து மெயினா அந்த பாயிண்ட் என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். ஸோ இந்த வக்ர பயிற்சியில சனி பகவான் நம்மளுடைய மீனத்துல வக்ரம் அடைஞ்சு இருந்தாலும் குருவுடைய பார்வையில வக்ரம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம குரு பகவான் ஆல்ரெடி கடகராசிக்குள்ள வந்துட்டார். ஸோ கடகத்துல வந்த குரு டைரக்டா சனி பகவானை பார்க்க எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி இந்த ரெண்டு பேருடைய இணைவு இருந்தாதான் ஒரு பார்வையோ ஒரு சேர்க்கையோ ஒரு இணைவு இருந்தாதான் திருமணம் நடக்கும். கோச்சார கிரகங்கள் ரீதியாக சுய ஜாதகங்கள் ரீதியாக பார்த்தாலுமே கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த இணைவு பார்வை இருந்தாதான் ஒரு மனிதர்களுக்கு திருமணமோ ஒரு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சியோ நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அப்ப குரு பகவான் நம்முடைய சனி பகவானை 9ஆம் பார்வை மூலமா பார்க்கறதுனால நம்மளுடைய சனி பகவானுடைய செயல்பாடுல நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்களையும் எல்லா ராசினியர்களும் அடைய முடியும். ஸோ இப்ப திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சுப நிகழ்ச்சி திருமண பாக்கியம் உண்டு. ஓகே சார். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நிறைய பேரோட ஏக்கங்கள் வந்து தொழில் தொடங்கணும், பணவரவு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமாவே பார்ப்பாங்க. 10ஆம் இடத்துல சனி இருந்தாவே இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு மாறிடும். அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அந்த 10ஆம் இடத்தை குறிச்சுதான் சனி வந்து நம்ம தொழில் தொடங்குறது வந்து சொல்லுவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கும்போது பணவரவும் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கலாமா, இல்ல தொடங்கினா நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வருமா? அதாவது சனி பகவான் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால வக்ர பெற்ற சனி பகவானை குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரையும் பார்ப்பார். அவர் நவம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதிசாரமாக ஒரு மாதம் மட்டும் அவர் நம்ம இங்கே போயிடுவார், நம்ம சிம்ம ராசி போயிடுவார். ஸோ அப்போ சனி பகவானுடைய பார்வை வந்து குரு வந்து நிப்பாட்டுறாரு. அப்போ குரு பார்வை நிப்பாட்டுறதுனால அந்த ஒரு மாதம் மட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக அவசரப்படாமல் நிதானமாக பார்க்கணும். அப்போ இந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து ஜூலை 27லேருந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் ஒரு 10ஆம் தேதி வரையும் தொழில் தொடங்கலாமான கட்டாயமாக தொழில் தொடங்கும். தொழிலில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த நஷ்டங்களை 12 ராசி நேயர்களுக்குமே சரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வெற்றியை கொடுப்பார். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணியிருப்பாங்க, எதுக்காண்டி நட்டமாகுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நான் நல்லா ஒரு வருமானம் வருது சார், ஆனால் எனக்கு என்னன்னா கையில் காசை எடுத்து கொண்டு போய் வைக்கலாம்னு பார்த்தா ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு லாஸ் ஆகுது. ஸோ நானும் எவ்வளோ சுற்றி முற்றி பார்த்துட்டேன், என்னன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா அங்கே நடக்கிற தவறு என்னங்கிறத சனி பகவான் தன்னுடைய செயல்பாடு மூலமாக வக்கரமற்ற சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அப்போ சூழ்ச்சியாளர்கள் யாருங்கிறத தெரிஞ்சு தொழிலில் ஒரு அந்தஸ்து அடையக்கூடிய வாய்ப்பு நேயர்களுக்கு உறுதியாக உண்டு. ஓகே சார். ஸோ இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி அப்படிங்கும்போது நீங்க சொன்ன முன்னாடி வந்து ஒரு 4-5 ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறும் சொல்லியிருந்தீங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த டைம்ல சார்? அதாவது குரு பார்வை இருக்கனால பெரிய பிரச்சனை கிடையாது. அதாவது கவனங்கிறத நம்ம எப்பயுமே சொல்லிடணும். ஸோ இருந்தாலுமே குரு பார்வை கிடைக்கிறதுனால சனி பகவான் வந்து ஓவர் தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கடகராசி ஆயில நட்சத்திரக்காக கவனமா இருக்கணும்னு சொன்னோம். கடகராசியில குரு பகவான் இருக்கார். ஸோ அவர் அங்கிருந்து தான் நம்மளுடைய வக்ர சனியை பார்க்குறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு பதட்டமும் ஒரு குழப்பம் இருந்தாலும் குரு இருக்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க அடிக்க வந்து நம்மளை அடிச்சுட்டு போறதுக்கும் இன்னும் அதே நபர் நம்மளை வந்து கரெக்டாக இருக்கணும், இதுக்குமே நீ சரியா இல்லைன்னா பார்த்துக்கோங்க அப்படி வார்ன் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ குரு பார்வை கிடைக்கிறதா என்ன ஆகும்னா அது வார்னிங்கா இருக்கும். நீ கவனமா இருங்க, இதுக்கு மீறி உங்களை வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அதே நவம்பர் 10ஆம் தேதி ஒரு 10ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இல்லைன்னா வார்னிங் வந்து
ஒரு லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகே சார். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வேறுபட்டு இருக்கு. கட்டாயம். பொதுவா வந்துட்டு இப்ப இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஆன்மீக நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி தான் நாங்க பார்க்குறோம். சில விஷயங்கள் சில பேர் நம்புறாங்க. நெறைய கண்டிப்பா. பேரு அதெல்லாம் ஏன்டா அந்த டைம்ல சொல்றீங்க அப்படிங்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம அப்படியே தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதா இருக்கு. குரு பயிற்சி நம்புறவங்களும் இருக்காங்க. சனி பயிற்சி நம்புறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் புரிதல் இல்லைன்னு தான் நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொன்னேன். அந்த டைம்ல இப்படி இருக்கிற சமயத்துல ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது சனி பகவான் அந்த வக்ர பயிற்சிங்கும்போது அதிகரிக்குமா? கம்மியாகுமா சார்? ஒரு பொதுவாகவே ஒரு விஷயம், ஆன்மீக வளர்ச்சி இல்லைன்னு சொல்றது நான் ஏத்துக்கவே முடியாது. இப்ப 2K கிட்ஸ்ல எத்தனை பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்காங்க தெரியுமா? 90 கிட்ஸ்ல எத்தனை பேர் பார்க்காங்க? எல்லா இடங்களிலும் ஆன்மீகம் சார்ந்து, அதாவது ஒரு வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா, இருட்டுன்னு ஒண்ணு இருக்கும். சூரியன் ஒண்ணு இருந்தா, சந்திரன் ஒண்ணு இருக்கும். ஸோ அதனால இது மிகையாகாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இப்பதான் அப்டேட் ஆகியிருக்கு. இந்த ம். Instagram, Facebook அப்படின்னு சமூக வலைதளங்கள் வளர வளர முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்து மதத்தையே வச்சுக்கோங்களேன். இந்து மதத்துல ஒரு விஷயம் பேசக்கூட முடியாது. ஒரு உரிமையை கூட குடுக்காம நிறைய எதிர்வினைகள் ஆற்றுவாங்க. ஸோ நமக்கு எல்லா சகோதரர்களும் இருக்காங்க. நம்ம கிறிஸ்டின்லயும் நமக்கு சகோதரர் இருக்காங்க. முஸ்லீம்லயும் நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒற்றுமையா எல்லா கோயிலுக்கும் வந்து ஒரு முறைப்படி செய்றவங்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா. ஒவ்வொரு மதத்திலும் தேவையில்லாம அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு பகையை உண்டு பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கதான் செய்றாங்க. அப்ப நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. ஆனா, எப்பொழுதுமே நம்முடைய இந்து மதத்துடைய அப்டேட் இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்க போல, குறையல. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள்ல நீதி அரசர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவார். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய தூண்டுதலை ஏற்படுத்தி, யார் யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களோ, அவங்க வாயினால கடவுள் இருக்கிறாரு, இறைவன் ஒருத்தர் உண்டு, அது கிரகங்களும் உண்டுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார். அ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்ப வந்து சனி பகவானோட வக்ர பயிற்சிய பத்தி என்னென்ன விஷயங்கள் மாறும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பேசிட்டோம். சில பேர் வந்து அதுக்கான பரிகாரங்கள் யோசிப்பாங்க. நான் அந்த கண்டிப்பா, டைம்ல வந்து நான் என்ன பண்ணலாம்? கண்டிப்பா. கடவுளுக்கு நான் என்ன குடுக்கலாம்? அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அப்போ வந்து ஒரு எளிய ஒரு சின்ன இப்ப எனக்கு எந்த புரிதலுமே இல்லாதவங்க வந்து சிம்பிளா ஒரு பரிகாரம் செய்யணும்னா, எந்த மாரி பரிகாரங்கள்லாம் செய்யலாம் சார்? அதாவது 2 விஷயம். ஒண்ணு பரிகாரம், இன்னொன்னு தானம் பண்றது. ஓகே. 2 முறையுமே உண்டு. ஃபர்ஸ்ட்டு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து மெயினா வந்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம். ம். விநாயகர வந்து தினமும் பார்த்து வழிபாடு செய்யும்போது சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ம். அதுக்கு அடுத்து ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருமே நம்ம ரெகுலரா வழிபாடு பண்ணா ஆஞ்சநேயரும் சனி பகவானும் நட்பு. ம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, "டேய் என்ன வந்து கும்பிட்டான். எதுக்கு அவன் வந்து என்ட்ட எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி சொல்றான். ம். நீ கொஞ்சம் பார்த்து செய்." அப்புறம் அந்த நட்பின் ரீதியாக ஒரு செயல்பாடுகள் கட்டாயமா ஆஞ்சநேயர் வந்து செயல்படுத்துவார். ஓகே. ஐயப்பன கும்பிட்டுட்டுனா, ஐயப்பன் ஒரே வார்த்தை தான். என்னைய வந்து பார்த்துட்டு போயிட்டான். நீ எதுக்கு பிரச்சனை பண்ற? ஒரு ஆர்டர் குடுப்பார். ஐயப்பன் வந்து ஒரு ஆர்டர் குடுப்பார். அந்த ஆர்டர வந்து இவரு ஒபே பண்ணுவார். ஏத்துக்குருவார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஐயப்பன கும்பிட்டா சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ம். அதுக்கு அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலபைரவர். காலபைரவருடைய செயல்பாடு வைப்ரேஷன் வேற. அவர் கரெக்ட்டா என்ன விஷயம் செய்யணும். அப்ப இவர் ஏற்கனவே கர்ம நாயகன். அப்ப கர்மநாயகன ஆட்டோமேட்டிக்கா இவரு நம்ம காலத்தின் அதிபதியான காலபைரவர் என்ன பண்ணுவார்ன்னா, அவங்க நின்ன ஸ்டைலே தெரிஞ்சு வச்சு நிப்பாட்டிருவோம். கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கோங்க. அப்படின்னு ஒரு அன்பின் ரீதியா குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா காலபைரவரையும், விநாயகரையும், ஆஞ்சநேயரையும், ஐயப்பனையும் கும்பிடுறவங்க கட்டாயமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவாங்கங்கிறது உண்மை. ஓகே. இதுக்கு அடுத்து, சார் கோயிலுக்குலாம் போறது எனக்கு நெறைய சாமி கும்பிட்டேன் சார். நீங்க சொன்ன மாரி நான் எல்லா கோயிலும் போயிட்டு தான் ம். இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேற ஏதாவது நான் தானங்கள் குடுக்கலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? ஒரு வேள சாப்பாட்டுக்கு. இந்த ஒரு வேள சாப்பாடு கிடைச்சா என்னோட சந்தோஷம். எனக்கு கண்ணு தெரியும். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு வேள சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, இவங்களால முடிஞ்ச தினமும் ஒரு வேள சாப்பாடு யாருக்காவது தானமா குடுத்தாங்கன்னா, உறுதியாக சனி பகவான் தாக்கம் குடுக்க மாட்டார். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டோம். நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். ஒரு கணவர நம்பி ஏமாந்துட்டோம். இவங்கள நம்பி ஏமாந்துட்டோம். தன்னுடைய வாழ்க்கைய தேடிக் கொண்டிருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ம். முடிஞ்ச அளவு ஒரு பொருளாதாரமோ, அல்லது அவங்களுக்கான ஒரு திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய ஏதாவது சின்ன செலவோ செஞ்சாங்கன்னா, உறுதியாக சனி பகவானுடைய தாக்கம், அவங்களுடைய ஆசீர்வாதம் சனி பகவான் தாக்கத்த குறைக்கும். கண்டிப்பா. அதேபோல நம்மளுடைய அ ஆதரவற்றவர்கள்ன்னு சொல்லிட்டோம். சாலையோரமா இருக்காங்கல்ல, ம். அவங்களுக்கு ஏதாவது ஆடைகள் வாங்கி குடுப்பது.
அவங்களுடைய அவங்களுக்கு வேட்டி சட்டை, ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்களால உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சாங்கன்னா கட்டாயமாக சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இவங்களால முடிஞ்ச அளவு சனி பகவானுடைய தாக்கம் சொல்லி சில ராசி சொல்லியிருக்கோம், சில நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். இவங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். என்ன தாக்கம் கொடுக்க வராரோ அந்த தாக்கத்தை தூக்கிட்டு இவங்க என்ன விஷயத்துக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களோ என்ன விஷயத்தை எதிர்பார்த்துருக்காங்களோ அதை அப்படியே சனி பகவான் கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார்.